எம்பிசி நேயர்கள் அனைவருக்கும் என்னோட கோடான கொடி நன்றிகள். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பலதரப்பு பேச்சுகள் பேசிக்கிட்டு இருக்கோம், பலதரப்பு நிகழ்வுகளை வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்னையில் பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கிறவங்களும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கே பொதுவாக பார்த்தீங்கன்னா ரிப்பன் பில்டிங் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ரிப்பன் பில்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டிராஃபிக்கான ஒரு ஏரியா, அதாவது ரொம்ப போக்குவரத்துலாம் அதிகமாக போயிட்டு நிறைய பேர் போயிட்டு வருவாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஒரு டிராஃபிக்கான ஒரு ஏரியா. அந்த ஏரியாவில் இப்போ சமீபமாக ஒரு 5 நாளாக பார்த்தீங்கன்னா இன்னமும் டிராஃபிக் அதிகமாகிடுச்சு. இந்த டிராஃபிக் அதிகமாக ஆனதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, துப்புரவு தொழிலாளர்கள் வந்து தங்களோட வேலைக்கே ஆபத்தாக இருக்குது, இந்த அரசால் எங்களோட வேலைக்கே வந்து ஒரு ஆபத்து வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி 5 நாளாக வந்து போராட்டம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னமும் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. மழை, வெயில் எதுவுமே பார்க்காம வந்து போராட்டத்தை வந்து தொடர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தங்களோட குழந்தைங்கள்லாம் வீட்டில் விட்டுட்டு, தங்களோட குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு விட்டுட்டு, அது மட்டும் இல்லாமல் தங்களோட குழந்தைங்களை வந்து படிக்க வைக்க முடியாமல் அவங்களையும் வந்து இந்த மாதிரி போராட்டத்துக்கு வந்து கூட்டிகிட்டு உட்காந்து இந்த பிளாட்ஃபார்மில் வந்து போராட்டம் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட போராட்டத்திலே பார்த்தீங்கன்னா ஹைலைட்டான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிப்பன் பில்டிங்கில் இருக்கிற பிளாட்ஃபார்மில் உட்காந்து இவங்க வந்து 1000க்கும் மேற்பட்ட துப்புரவு தொழிலாளர்கள் வந்து போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அங்கே இருக்கிற மேயர் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும், மேயர் வந்து ஒரு பெண்மணி, சென்னையோட மேயர் வந்து ஒரு பெண். அவங்க வந்து அங்கிட்டு தான் போகிறாங்க, இங்கிட்டு தான் வராங்க, எங்களை கண்டுக்கல அப்படின்னு சொல்லி துப்புரவு தொழிலாளர்கள் வந்து கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதிகாரிகள் யாருமே பார்த்தீங்கன்னா எங்களை சீண்டலை, அந்த வழியாக தான் போகிறாங்க, அந்த வழியாக தான் வராங்க, ஏன் சிஎம் கூட அந்த வழியாக தான் போகிறாரு வராரு, ஆனால் எங்களோட நியாயத்தை யாருமே கேட்கவே இல்லை, நாங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறோங்கிறத கூட எங்கள் செவி கொடுத்து கேட்கல அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க துப்புரவு தொழிலாளர்கள். அப்படி என்னடா அந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அந்தந்த வார்டில் இருக்கிற அலுவலகத்து ஆஃபீஸில் போய் கையெழுத்து போட்டுட்டு வேலை பார்க்க ரெடியாக போயிருக்காங்க. அதாவது எப்போதும் பார்த்தீங்கன்னா துப்புரவு தொழிலாளர்கள் அந்தந்த வார்டில் உள்ள ஆஃபீஸில் போய் கையெழுத்து போட்டு அட்டெண்டன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட வேலையை வந்து பார்க்க போவாங்க. அப்படி ஆகஸ்ட் 1ஆம் தேதி எல்லா வார்டுக்கும் போய் அலுவலகத்தில் இருக்கிற சைன் போட்டுட்டு வேலை செய்ய போகலான்னு போனால் இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இனிமேல் நீங்கள் கையெழுத்து போட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு இவங்கெல்லாம் வந்து ஏன் வந்து நாங்கள் கையெழுத்து போடக்கூடாது, ஏன் முடியாது அப்படின்னு சொல்கிறீங்கன்னு கேட்டதுக்கு, இனிமேல் நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா NULM அதில் வந்து வரமாட்டீங்க, அதாவது நேஷ்னல் அர்பன் லைவ்லிஹுட் மிஷன், அதாவது இந்த துப்புரவு தொழிலாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த NULM அண்டரில் தான் வருவாங்க. இனிமேல் நீங்கள் யாருமே பார்த்தீங்கன்னா இதுக்கு அடியில் வரல, நாங்கள் வந்து இந்த மாதிரி இது வந்து ப்ரைவேட் கான்ட்ராக்டுக்கு வந்து கொடுத்துட்டோம். ஸோ நீங்கள் வந்து அந்த ப்ரைவேட் கம்பெனியில் போய் நீங்கள் பேசிக்கிங்க, உங்கள் வேலையை பற்றி அவங்கள்ட்ட பேசிங்க, இனிமேல் வந்து NULMக்கு அடியில் நீங்கள் வரமாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிடா, NULM அடியில் வரலான்னா அந்த ப்ரைவேட் கம்பெனியில் போய் வேலை பார்க்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி உங்கள் மைண்டில் ஒரு கேள்வி வரும். பட் ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கங்க, இப்போ சமீபத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு சங்கம் பார்த்தீங்கன்னா உழைப்போர் உரிமம், ஒரு நோட் ரிப்பப்ளிக் மாதிரி உழைப்போர் உரிமம் அப்படின்னு சொல்லி ஒரு சங்கத்தில் வந்து பாரதி அப்படிங்கிறவர் வந்து பெட்டிஷன் போட்டு ஒரு கேஸ் போட்டு ஜெயிச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 6000 சம்பளத்துக்கு இருந்த அந்த துப்புரவு தொழிலாளர்களோட சம்பளத்தை பார்த்திங்கன்னா 23,000 வந்து உயர்த்திருக்காரு. ஸோ இந்த உழைப்போர் உரிமம் மூலமாக தான் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து இப்போ தற்போது பார்த்திங்கன்னா சராசரியாக 23,000 வந்து சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்கள அந்த ப்ரைவேட் கம்பெனியில் போய் பேச சொன்னால் அந்த ப்ரைவேட் கம்பெனிக்காரன் பார்த்திங்கன்னா 16,000 தான் சம்பளம் தருவானா. அந்த 16,000 பார்த்தீங்கன்னா 2,000 வந்து கமிஷன் எடுத்துப்பானா. ஸோ இந்த 14,000 வச்சுக்கிட்டு நாங்கள் எப்படி சென்னையில் ஒரு குடும்பத்தை நடத்த முடியும்? நாங்கள் இப்போ தான் 6,000லேருந்து 23,000 வந்திருக்கோம். ஸோ எங்களுக்கு அதுவே பத்தலை. பட் இந்த 14,000 வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து எப்படி வந்து எங்கள் குடும்பத்தை ரன் பண்ணுவோம் சென்னையில்? எங்கள் பிள்ளை குட்டிங்களாம் நாங்கள் எப்படி படிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. நியாயமான கேள்வி தானேங்க. அதாவது நமக்கு கொடுக்குற சம்பளத்தை வந்து அதிகமாக கொடுக்காட்டி பரவாயில்ல, அதே சம்பளத்தில் இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் அந்த சம்பளத்தை குறைக்கிறாங்கிறப்ப வந்து நம்ம எப்படி அந்த கம்பெனியில் போய் அந்த கான்ட்ராக்டில் போய் நம்ம எப்படி வந்து வேலை பார்க்க முடியும்? ஸோ இதுதான் நடந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த போராட்டம் பண்ணுறதுல பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 80% மக்கள் பார்த்திங்கன்னா பெண்கள் தான் பார்த்திங்கன்னா 80% பீப்புள் வந்து அங்கே பிளாட்ஃபார்மில் உட்காந்து அந்த ரிப்பன் பில்டிங்கில் இருக்கிற பிளாட்ஃபார்மில் உட்காந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, எங்கள் கணவர் வந்து குடிச்சே இது பண்ணிட்டாரு,
செத்துட்டாரு. அது மட்டும் இல்லாமல் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. ஸோ எங்களுக்கு வாழ வழி இல்ல. நாங்க எங்க கணவருக்கு அப்புறம் நாங்க வந்து இந்த NULMல வந்து இந்த துப்புரவு தொழிலாளர் ஜாயின் பண்ணி இப்போ தான் வந்து படிப்படியா முன்னேறி எங்கள் குழந்தைங்கள படிக்க வச்சுக்கிட்டு, குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி இது பண்ணிகிட்ருக்கோம். இந்த நேரத்தில் வந்து இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க நிறைய ஆதங்கத்தை வந்து கொட்டுறாங்க. அது கேட்கும்போதே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் சங்கடமாக தாங்க இருக்குது. அதாவது கொரோனா டைமில் கூட நாமெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் ஜாலியாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் 50% ஸ்டாஃபை வச்சு நிறைய கவர்மெண்ட் செக்டரே வந்து இயங்குச்சு. ஸோ இந்த மாதிரி நாமெல்லாம் பார்த்திங்கன்னா சேஃபாக கொரோனா டைமில் இருந்தோம். ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா கொரோனா டைம்லேயும் பார்த்திங்கன்னா போய் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. எல்லாத்துக்குமே தெரியும் துப்புரவு தொழிலாளர் வந்து கொரோனா டைம்லேயுமே வந்து வேலை பார்த்தாங்கங்கிறது வந்து இது வந்து ப்ரூஃப்லாம் நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. எல்லாத்துக்குமே தெரியும் அந்த காலகட்டத்தில் என்ன நடந்துச்சுன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா அந்த கொரோனா டைமில் சில காலேஜஸில் சில ஹாஸ்பிட்டல்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா பேஷண்ட்டு சில பேர்லாம் தனிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி இடத்துல உள்ள பாத்ரூம்ஸ் எல்லாம் நாங்கள் தான் க்ளீன் பண்ணுவோம். எங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த இதை வந்து சுத்தமாக வச்சுன்னு சொல்லி அந்த பாத்ரூம்ஸ் எல்லாம் நாங்கள் தான் க்ளீன் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எண்ணூரில் வந்து ஒரு கப்பல் வந்து கவுந்துச்சு தெரியுமா? அந்த எண்ணெயெல்லாம் பார்த்திங்கன்னா இதாகிடுச்சுல, அதுக்கு இவங்கள தான் வந்து கூப்பிட்டு போய் க்ளீன் பண்ணியிருக்காங்க. க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா காலில் ஏதாவது கவர் பண்ணிவிட்டு அந்த இடத்துல போய் இறங்கி க்ளீன் பண்ணலான்னு போனால் கால் வந்து உள்ளார அமுங்குது. அதனால் பார்த்திங்கன்னா வெறுங்காலிலே போய் அந்த எண்ணெயெல்லாம் எடுத்து ஊற்றிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த துப்புரவு தொழிலாளர் வந்து நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. இந்த போராட்டத்தில் பங்கேற்கிறவங்கள பார்த்திங்கன்னா முக்கால்வாசி பேர் பார்த்திங்கன்னா 15லேருந்து 20 வருஷம் வந்து 15லேருந்து 30 வருஷம் கூட சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களோட பிள்ளைங்க படிக்கிறதுக்கு இந்த சம்பளம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த கொடுக்குற சம்பளம் வந்து 23,000 கொடுக்குறாங்கன்னா அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சில பேர் பார்த்திங்கன்னா அதுவுமே எங்களுக்கு யூஸ் இல்லை, எங்கள் பிள்ளைங்களுமே படிப்பெல்லாம் விட்டுட்டு வேலைக்கு போய் எங்களோட கடன் அடைக்கிறதுக்கே கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் பார்த்திங்கன்னா துப்புரவு தொழிலாளர்கள் வந்து அங்கே வந்து போராட்டத்தை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா போன ஆட்சியில் பார்த்திங்கன்னா இந்த ஆளுங்கட்சி வந்து எதிர்கட்சியாக இருந்தப்போ பார்த்திங்கன்னா எடப்பாடிக்கு வந்து ஒரு கோரிக்கை வச்சாங்க. அதாவது வந்து நீங்கள் இந்த மாதிரி தற்காலிகமாக இருக்கிற வந்து இந்த துப்புரவு பணியாளர்கள்லாம் வந்து ஒரு நிரந்தர பணியாக்கணும். எந்த ஒரு காரணத்துக்கும் அவுட் சோர்சிங் கொடுக்கக்கூடாது, ப்ரைவேட் கம்பெனிக்கு கொடுக்கக்கூடாது. ஸோ இவங்களுக்கு வந்து பணி நியமனம் வந்து உறுதிப்படுத்தணும், இவங்களை வந்து எந்த காரணத்தை கொண்டும் ப்ரைவேட்டுக்கு விடக்கூடாது அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சுருக்காரு எடப்பாடிக்கு இப்போ இருக்கிற முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள். இப்போ நீங்கள் மட்டும் என்ன சார் செய்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த கேள்வி வந்து நமக்குள்ளார எழும் கண்டிப்பாக. அதாவது வந்து அவரை வந்து சொல்லிவிட்டு இந்த மாதிரி ப்ரைவேட்டாக ஆக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் இவங்களை எல்லாத்தையுமே ப்ரைவேட்டு கம்பெனிக்கு வந்து விற்றுருக்கீங்களே, என்னத்தை சொல்கிறது நம்ம. அது வந்து ஒரு மாதிரி ஒரு இறுக்கமாக தான் இருக்குது இந்த நியூஸை கேட்கும்போது. ஏன்னா பார்த்திங்கன்னா துப்புரவு தொழிலாளர்கள் தானே அப்படின்னு சொல்லி நம்ம சாதாரணமாக நினச்சிருவோம். ஆனால் நம்ம ஊரை சுத்தமாக வைக்கிறதுக்கு காரணமே அவங்க தான். ஒரு பாட்டு கூட வரும். அதாவது ஒரு 4 நாள் வேலை பார்க்காம போயிட்டோம்னா ஊர் நாரி நாரி போயிடும். அந்த அளவுக்கு வந்து அவங்க அந்த அளவுக்கு ஒரு நம்மளோட என்ன சொல்ல என்விரான்மெண்ட்டில் ஒரு நல்ல ஒரு பார்ட் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்கள வந்து இந்த மாதிரி மன உளைச்சலுக்கு ஆளாக்குறதுங்கிறது வந்து ஒரு தவறான. இப்போ நாம் வேலை பார்க்குற கம்பெனிஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போ எனக்கே என்னையே எடுத்துக்கங்க. நான் வேலை பார்க்குற கம்பெனியில் வந்து எனக்கு ஒரு உடம்பு சரியில்லையோ அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி ஒரு நாள் லீவுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் லீவ் போட்டுருவேன். இன்னும் கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னா நான் ஒரு வாரம் கூட லீவுன்னு சொல்லிட்டு நான் லீவ் போட்டுப்பேன். ஆனால் இவங்களோட நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் லீவ் போட்டாலும் அவங்களோட சம்பளத்தில் ஒரு நாளோட சம்பளத்தை பிடிச்சிருவாங்கங்கிற ஒரே காரணத்தில் அந்த வாங்குற அந்த 23,000த்துலேயும் ஒரு நாள் சம்பளம் போயிருமே அப்படிங்கிறதுக்காக மாதத்தில் 30 நாளும் லீவு போடாமல் எவ்வளோ தான் தலைவலியோ எவ்வளோ தான் காய்ச்சலோ எவ்வளோ உடம்புல எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அந்த வேலைக்கு வந்துடுறாங்க. ஸோ சொல்லப்போனால் பார்த்திங்கன்னா 365 நாளும் லீவு போடாமல் இவங்க வந்து உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து இந்த நிலைமையா அப்படிங்கிறப்ப எனக்கு வந்து ஒரு கொஞ்சம் ஒரு பர்சனலாகவே வந்து எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தாங்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க. ஜெயலலிதா வந்து அம்மையார் ஜெயலலிதா இறந்தப்போ பார்த்திங்கன்னா சமாதி அந்த இறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள் பார்த்திங்கன்னா சமாதிக்கு ஏகப்பட்ட மக்கள்கள் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. அப்போ இவங்க தான் வந்து அந்த சமாதியில் இருந்து அந்த மக்கள் வந்துட்டு போனப்போ அந்த இருக்கிற குப்பைகள் எல்லாத்தையும் அகற்றி 10 நாளில் வந்து அந்த இடத்த வந்து சுத்தமாக வச்சுருந்துருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி இவங்க வந்து தங்களோட வேலையை வந்து என்றைக்குமே
பார்த்தீங்கன்னா பாகுபாடின்றி தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இந்த நிலைமையாங்கிறப்ப வந்து கொஞ்சம் வருத்தமா தான். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா குமுறுறாங்க சார். அதாவது வந்து எங்களுக்கு வேற வேலையே தெரியாது. இந்த வேலை தான் தெரியும். 30 வருஷமா வந்து இதுக்காக நான் என்னோட உழைப்பெல்லாம் போட்டு இந்த வேலையில நான் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். இந்த 30 வருஷம் வேலை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இனிமே இந்த சம்பளத்தோட தான் கம்மியா தான் சம்பளம் குடுக்க போறோம் அப்படின்னு சொன்னா என்ன நியாயம் சார்? அப்படின்ற மாரி நெறைய பேர் வந்து குமுறுறாங்க. அது மட்டும் இல்லாம பிரைவேட் கம்பெனியில வந்து எங்களுக்கு பாதி பேத்துக்கு 40 வயசு ஆயிடுச்சு. 40 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. பிரைவேட் கம்பெனில எவன் 40 வயசுக்கு மேல வச்சிருப்பான்? அப்படி வச்சிருந்தாலும் எத்தன நாள் வச்சிருப்பான்? அப்படின்ற மாரி ஒரு நியாயமான கேள்வி வந்து எழுப்புறாங்க. ஸோ இந்த வேலைய தவிர வேற வேலை எதுவுமே தெரியல. எங்களுக்கு இது தெரியாது. எங்கள வந்து இந்த மாரி போட்டு வாட்டி வதைக்கிறீங்களே அப்படின்ற மாரி குமுறுறாங்க மக்கள். இத்தனை வருஷமா உழைச்ச உழைப்புக்கு எங்களுக்கு என்ன மதிப்பு? எங்களோட ஓட்ட மட்டும் கேட்குறீங்க. எங்களோட இருக்கீங்க, மக்களோட இருக்கீங்க அப்படின்னு சொல்லி விளம்பரம் மட்டும் பண்ணிக்கிறீங்க. ஆனா உண்மையிலுமே நீ மக்களுக்கு எதிரா தான் இருக்கீங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. எங்களுக்கு வேலை குடுத்து, எங்களோட வேலைக்கேத்த ஊதியம் குடுத்தீங்கன்னா, உங்க குடும்பமே வாழுமே சார் அப்படின்ற மாரி அவங்க ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகி தான் வந்து இந்த அளவுக்கு வந்து குமுறுறாங்க. சென்னை மாநகராட்சியின் இதயம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ரிப்பன் பில்டிங். இந்த ரிப்பன் பில்டிங்க்கு வெளியே மக்கள், அதாவது துப்புரவு பணியாளர்கள் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா, உள்ளார இருக்கிற அந்த அதிகாரிகளுக்கு வந்து இவங்க என்ன போராட்டம் பண்றாங்க? இவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்க? இவங்களோட குரல் வந்து உள்ள இருக்கிற அதிகாரிகளுக்கு வந்து கேட்கலங்க. கேட்கல மீன்ஸ் கேட்காத மாரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த போராட்டம் மூலமாவே பார்த்தீங்கன்னா, எளிய மக்களின் வாழ்க்கைக்கும், எளிய மக்களின் போராட்டத்துக்கும், அரசை இயக்கும் அதிகார வர்க்கத்திற்கும் பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு வந்து கேப் இருக்கு அப்படிங்கிறது வந்து இந்த போராட்டமே ஒரு சாட்சிங்க. ஸோ இந்த எளிய மக்கள், இந்த துப்புரவு பணியாளர்களோட குரல் வந்து நம்ம சேனல் மூலமா, எம்பிசி சேனல் மூலமா இந்த அரசை இயக்கும் அதிகாரிகளுக்கு வந்து கேட்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட இந்த காணொலியை வந்து நான் பதிவிட்டிருக்கேங்க. ஸோ இதே மாதிரி நாளைக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு வீடியோவுடன் நல்ல ஒரு சமுதாய கருத்துள்ள ஒரு காணொலியுடன் உங்களை சந்திக்கலாம். ஸோ அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் மோகன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் எம்பிசி சேனல். நன்றி, வணக்கம்.